குடிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். அவர்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு அவர்களுக்கு திறக்கப்பட்ட ஒரு ஊற்றாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. கருமையானவர்களே, ஊற்று திறந்தே இருக்காது, அதை மூடி வைப்பார்கள். தேவைப்படும் போது அதை திறந்து பயன்படுத்துவார்கள். அதுதான் அன்றைக்கு இருந்தது. ஆனால் சகரியா தீர்க்கன் இங்கே சொல்லும் போது சொல்லுகிறார், ஒரு ஊற்று எப்படி இருக்கிறது? திறக்கப்பட்டே இருக்கிறது. சத்தமாய் ஒரு ஆமென். அல்லேலூயா. இந்த ஊற்றண்டை வருகிறவருடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? சோத்திரம். அலங்காநல்லூர் பக்கத்திலே சோத்திரம் ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை பகுதிகளிலே நாங்கள் ஒரு 6 நாட்கள் ஊழியம் செய்தோம். அப்படி ஊழியம் செய்த நாட்களிலே சில ஜனங்கள் அந்த பகுதியிலே ஒத்தடி பாதைதான் உயரமாக ஏறி போவார்கள். ஏறி போய்விட்டு அவர்கள் திரும்பி வரும்போது பெரிய பெரிய கேனை தூக்க முடியாம தூக்கிட்டு வருவாங்க. கேன் பாட்டில தண்ணி கொண்டு வர மாட்டாங்க. 5 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டர் கேன்ல தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க. ஏன் அவர்கள் மலையில போய் இந்த தண்ணியை சமந்துட்டு வர்றாங்க என்று நாங்களும் அதை பார்க்கும்படியாக கடந்து போனோம். உயரமான இடத்திற்கு போன பிறகு அங்கே ஒரு பாறையிலிருந்து வெடிக்கப்பட்டு கொஞ்சம் தண்ணி ஊறி வந்து கொண்டிருந்தது. அந்த தண்ணியை குடிச்சா அப்படி ஒரு டேஸ்ட். கருமையானவர்களே, அந்த பகுதியில் உள்ளவங்க சொன்னாங்க, இந்த தண்ணி, இந்த ஊற்று தண்ணீர்ல மருத்துவ குணம் இருக்கிறது. இந்த ஊற்று தண்ணீரை குடிச்சா சிறுநீர் கல் பிரச்சனை உடனே மாறிடும். அப்படிதான் சில காரியங்களை அவர்கள் சொன்னார்கள். கருமையானவர், ஊற்று நீர் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சூத்திரம் பலவீனங்களை மாற்றி பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய தேவன் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் ஊற்றாக வெளிப்பட விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கருமையானவர்களே, இந்த திறக்கப்பட்ட ஊற்று ஒரு மனிதன் வாழ்க்கையிலே, ஒரு மனிதனுடைய குடும்பத்திலே, ஒரு மனிதன் செய்கிற தொழில்களிலே அது ஊடுருவி பாயும் போது என்ன நடக்கும்? அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தால். கருமையானவர்களை, வேதம் சொல்லுகிறது, ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்டது. அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு அதே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். துருத்தியிலிருந்து தண்ணீர் அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே வாசிப்போம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். போதும். கருமையானவர்களே, இந்த இடத்திலே துருப்பில் இருந்த தண்ணீர் செலவழிந்து போய்விட்டது. இப்பொழுது பிள்ளை தாகத்தால் சாகும்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆனபடியினால் அந்த பிள்ளையை ஸ்தோத்திரம் ஒரு செடியின் கீழே அவள் போட்டுவிட்டு போய் அவள் தூரமாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். அந்த பிள்ளைக்கு குடிக்க கொடுப்பதற்கு தண்ணீர் இல்லை. தண்ணீர் தாகத்தினால் அந்த பிள்ளை அழ ஆரம்பிக்கிறது. தண்ணீர் கொடுத்தால் கொஞ்சம் தாகம் தீர்க்கப்பட்டு அந்த பிள்ளை அழுவையை நிறுத்தும். ஆனால் அதற்கு வழி இல்லை. துருத்தியிலும் தண்ணீர் இல்லை, சுற்றியுள்ள இடங்களிலும் தண்ணீர் இல்லை.
அவள் அலைந்து திரிந்து தண்ணீருக்காக சோத்திரம் அலசடிப்பட்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார். எதற்காக? இந்த பிள்ளைக்கு தண்ணீர் இல்லை, தாகத்திலே இந்த பிள்ளை சாக போகிறது, இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க கூடாது என்று அவள் தூரமாய் போய் அழுது கொண்டிருந்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது, சோத்திரம் 19ஆம் வசனத்தை வாசித்தோம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்படி திறந்த போது என்ன நடந்ததாம்? அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, துறவு என்பது கிணறு, இந்த கிணற்றிலே தண்ணீர் இல்லாத துறவுதான் இருந்தது. ஏற்கனவே அதன் ஊடே அவள் நடந்து போனாள். தண்ணீருக்காக அலக்கழிக்கப்படும் போது, அலசடிப்படும் போது, தண்ணீர் தண்ணீர் என்று அவள் அலைந்து திரியும் போது அந்த துறவை அவள் பார்த்தது உண்மை. ஆனால் அந்த துறவிலே தண்ணீர் இல்லை. ஆனால் இப்போ பைபிள் சொல்லுகிறது, தேவன் ஒரு தண்ணீர் துறவை அவளுக்கு காட்டினார். கரங்களை தட்டி கட்டளை பயன்படுத்தி அல்லேலூயா. கருமையானவர்களே, அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறது? இதுவரை அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் போனது உண்மை. ஆனால் இப்பொழுது திறக்கப்பட்ட ஊற்றாகிய இயேசு அந்த இடத்திலே தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அந்த இடத்திலே அந்த துறவிலே தண்ணீரை உண்டு பண்ணினார். அப்ப தேவன் ஒரு துறவிலே தண்ணீரை கொண்டு வருகிறார் என்றால் அந்த துறவிலே ஒரு ஊற்று உண்டாயிற்று. கரமையேற்று ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுல போர் போடுறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க, கிணறு வெட்டுறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. கிணறு வெட்டும் போது ஊத்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியா? சந்தோஷம் இப்படிதான் சொல்லுவீங்களா? உங்க ஊர்ல எப்படிங்க இருக்கும்? அதே சந்தோஷமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுல போர் போடுறீங்க, 6 இன்ச்சு போர் போடுறீங்க. 4 இன்ச்சு போர் போட்டாதான் ஊத்து வந்தா என்ன செய்யும்? தண்ணி பீச்சடிக்கும். 6 இன்ச்சு போர் போடும்போது ஈரம் பசவுள்ள மண் வந்துட்டாலே உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க. 32 தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, அவ்வளோ பெரிய சந்தோஷம். நம்ம கஷ்டப்பட்டதுக்கு என்ன கிடைச்சிருச்சு? பலன் கிடைச்சிருச்சு. ஒரு 80 அடியில ஈரமண் வந்துருச்சு, மறுபடியும் ஒரு 120ல ஈரமண் வருது, மறுபடியும் ஒரு 160ல இப்படி வந்துட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்பாட தண்ணி பஞ்சமே இனி இல்லை. ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஊற்றை கண்டாலே நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானம், உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வருகிறது. எனக்கு அருமையான திருச்சபையே, அன்றைக்கு ஆண்டவர் ஆகாரின் கண்களை திறந்தார். அந்த கண்கள் திறக்கப்பட்ட போது தண்ணீருள்ள ஒரு துறவை அவள் கண்டார். அந்த தண்ணீரை கண்டதுதான் பாருங்கள், ஓடி போய் துருத்தி அதை நிரப்பினாள். அதை கொண்டு பிள்ளைக்கு கொடுத்து பிள்ளையின் தாகத்தை தீர்த்தார். கருமையேற்று ஒரு ஆமென் சொல்லுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு திறக்கப்பட்ட ஊற்று ஒரு இடத்திலே உருவாகும் போது அலக்கழிக்கப்படுகிற வாழ்க்கைக்கு முடிவு வருகிறது, அலசடிப்படுகிற நிலைகளுக்கு முடிவு வருகிறது. இந்த மத்தியான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய அலசடிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் முடிவு கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிழ்ச்சி. அல்லேலூயா. அலசடிப்பட்ட வாழ்க்கை, இன்னும் சொல்ல போனால் முடிவெடுக்க முடியாத வாழ்க்கை. இதுவா அதுவா, இதை செய்யவா அதை செய்யவா, 2 வேலை வந்திருக்கு பிரதர். இந்த வேலைக்கு போகவா அந்த வேலைக்கு போகவா, 2 மணவீடு வந்திருக்குது. இந்த மணமகனுக்கு சரி சொல்லவா இந்த மணமகனுக்கு சரி சொல்லவா, அலசடிப்பட்டு முடிவெடுக்க முடியாத நிலைகளிலே தத்தளிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் திறக்கப்பட்ட ஒரு ஊற்றாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இதுதான் காரியம், இதுலதான் நடக்கணும். கர்த்தர் சொல்லி உங்களை நடத்த வைப்பார்.
ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்க காதுகளிலே கேட்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க காதுகள்ல சத்தம் கேட்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஹலோ, உங்க காதுல சத்தம் கேட்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கையை தூக்க முடியல, வயிற்று அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இந்த கையை தூக்கினாலே வலி இருக்குது, பயங்கரம். என்ன அர்த்தம்? எங்கேயோ அடிபட்டது அப்படியா? உள்ள ஒரு செல்ஸ் பாதிக்குதுன்னு அர்த்தம். உள்ள நுணுக்கள், சின்ன சின்ன அந்த உயிர் அணுக்கள் என்ன செய்யுது? ஏதோ பாதிக்குது, செத்து போச்சுது. அதனால உங்களால் என்ன செய்ய முடியல. இருக்கீங்களா? ஆமென். சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் கருமையான தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். காது வேணுமா? உங்க காது கூர்மையா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கவனம் வேண்டும். என்ன வேண்டும்? பக்கத்துல கைத்தி சொல்லுங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கவனம் வேணும். ஹல்லேலூயா. ஒரே கிளாஸ் தான் பிள்ளைகள்லாம் போகுது. ஒன்று 100 எடுக்குது, ஒன்று 10 எடுக்குது, ஒன்று 30 எடுக்குது. உடனே நம்ம சொல்றோம் ஆண்டவர் மூளையை குழப்பி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறாரு. அப்படியா? எல்லாத்துக்கும் ஒரே மூளை தானே இருக்குது. ஏன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மார்க் எடுக்கிறாங்க? சொல்றோம் கவனக்குறைவு, கவனக்குறைவு. கவனம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. உங்க காது ஷார்ப்பா இருக்கணும். மற்றதெல்லாம் ஷார்ப்பா இருக்கு. உங்களை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா சொல்லுங்க, ஷார்ப்பா கேட்குது. ஆனா உங்களை பத்தி கர்த்தர் ஏதாவது சொன்னா அதை என்ன செய்ய மாட்டேங்குது? சொல்லுங்க, அவர் பேசவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னே விளங்க மாட்டேங்குதியா? ஏன் தெரியுமா? உங்களுடைய கவனத்தில் பிரச்சனை இருக்கிறது. கர்த்தர் சொல்றத கவனிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் பேசுவதை நீங்கள் விளங்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதைப்பார், அவர் கைவிடா தீர்ப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதைப்பார், அவர் கைவிடா தீர்ப்பார். நீ
வாழ்க்கைக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வருவார். முடிவெடுக்க முடியாதபடி இதுவா அதுவா என்று தடுமாற பண்ணுகிற காரியங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அன்றைக்கு ஆகார் தண்ணீருக்காக அலக்களிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தனக்கு யாருமே இல்லை, தனக்கு தேவன் தர வேண்டியதையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்கிற ஒரு ஆதங்கம் அவளை கவ்வி பிடித்திருந்தது. ஆனால் தேவன் அவள் கண்களை திறந்த போது அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. ஆமென், ஆமென். அந்த துறவிலே ஒரு நீரூற்று உண்டாகி அதில் தண்ணீர் இருக்கிறதை அவள் கண்டு ஓடி போய் துருத்தியை நிரப்பி கொண்டு போய் தன் பிள்ளையை பாதுகாத்தாள். உங்க வாழ்க்கையில் எவைகளெல்லாம் நீங்கள் அலசரிப்படுகிறீர்கள்? பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், தொழில்களுடைய காரியங்களாக இருக்கலாம். முடிவெடுக்க முடியாதபடி அலற்றளிக்கப்படுகிறீர்களோ, இன்றைக்கு அந்த இயேசு உங்களுக்கும் ஒரு திறக்கப்பட்ட ஊற்றாக அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். சங்கீதம் 42:1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே வேதம் சொல்லுகிறது முதல் வசனத்திலே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல. மான் நீரோடைகளை வாஞ்சிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்கன்னு சொன்னேன். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கும். நீரோடை எங்க இருக்கும்? குற்றாலத்தில் இருக்கும். நீரோடை ஊற்று இருக்கிற இடத்துல இருக்கும். சொல்லுங்க, ஊற்று இருந்தால் அங்க என்ன இருக்கும்? இந்த மான் எதை வாஞ்சிக்கிறான்? நீரோடை. ஏன்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மான் சோத்திரம் ஒருவேளை காடுகளிலே வாழ்கிற ஒரு சோத்திரம், செல்ல மிருகம். இந்த மானுடைய இறைச்சி ரொம்ப டேஸ்டா இருக்குமா? நீங்க போய் அடிச்சிடாதீங்க. அதனால துஷ்ட மிருகங்கள் இந்த மான வேட்டையாடும். சிங்கம், புலி, சிறுத்தை இதெல்லாம் அந்த மான் என்ன செய்யும்? வேட்டையாடும். இந்த மான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குதுன்னா அந்த சிங்கங்கள் தூரத்தில் வரும்போதே தெரிஞ்சிடும். அந்த மானை பார்க்காமே தெரிஞ்சிடுவாங்க. எப்படிங்க அது? இந்த மானுடைய ரோமத்தில் இருந்து, தோல்ல இருந்து ஒரு வாசனை வெளிப்படும். இந்த வாசனை மான் இந்த இடத்துல இருக்குதுங்கிறத என்ன செய்யும்? சொல்லுங்க, காட்டி கொடுத்துரும். சொல்லுங்க. சிலர் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல போனாலே நமக்கு தெரியுது. என்னது? செந்தில் சுமல். அவங்களுடைய சில சோப்பு வாசனை அப்ப எவ்வளவு கரைக்காலன்னு பார்த்துருக்கு. எனக்கு அருமையானவர்கள் அவங்க நடந்து போகும்போதே என்ன தெரியும்? ஓ, இவங்க ரெக்ஸோனாவா, இவங்க லக்ஸா அப்படின்னு என்ன செய்யுது? அவங்க போகும்போதே தெரியும். சிலர் சென்று அப்படி அடிச்சிருப்பாங்க. அவங்க உள்ள சர்ச்சுக்குள்ள வரும்போதே என்ன செய்யும்? இந்த பேர் போட்டுட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். எனக்கு அருமையானவர்களே, இவங்க தான் வாராங்கிறத கண்ணை மூடிக்கிட்டே என்ன செஞ்சிருவோம்? சொல்லுங்க, சொல்லிடுவோம். இவங்க வந்தாதான் இது இப்படி இருக்கும். சிலர் வரும்போது ஜல் ஜெய் ஜல் சொல்லுது. அப்ப இவங்க இன்னார் உள்ள வாராங்கன்னு சொல்லுங்க, தெரிஞ்சிருது. இதே போல மான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குதுன்னா அதனுடைய ரோம வாசனை சில கிலோமீட்டர்கள் இருக்கும். அந்த சிங்கம், சிறுத்தை அதை வேட்டையாட பதிவு பண்ணி கெச்சு போட்டு வரும். அது தூரமா இருக்கும் போது இதை துள்ளி பாயிற இடத்துல அப்படியே கெச்சு போட்டு இருக்கும். இந்த மான் அசைவ கண்ட உடனே ஓட ஆரம்பிச்சோம். எப்படி ஓட தெரியுமா? தலை தெறிக்க ஓடும். அது எதுக்கு ஓடுதுன்னா நீரோடைக்கு தான் ஓடும். ஏன் நீரோடைக்கு ஓடுது அப்படின்னா
வேகமா ஓடி எங்க ஊற்று இருக்குதோ நீரோடு இருக்குதோ அடிச்சு பறந்து ஓடி போய் அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடும். அந்த தண்ணிக்குள்ள விழுந்து தான் உடம்பு முழுவதையும் உள்ள மறைச்சிடும். தண்ணிக்குள்ள அது விழுந்து தன்னுடைய உடம்பெல்லாம் அதுக்குள்ள மறைச்சிருச்சுன்னா வாசனை வரவே செய்யாது. ஒருத்தர் தான் அமைதியா சொல்லியிருக்காங்க, மற்றவங்கெல்லாம் ஆலையா இந்த மாதிரி. அல்லேலூயா. கருமையானவர்களே, அந்த தண்ணிக்குள்ள போய் அந்த மான் தன்னை மறைத்துக் கொள்ளும். இப்ப வாசனை வெளியே தெரியவே எங்க மான் இருக்குன்னு தெரியாது. அப்போ தன்னை துஷ்ட மிருகங்கள் தேடும் போது அது கண்டுபிடிக்காதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதற்கு நீரோடை அது அவசியப்படுகிறது. கரமுயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கும் நமக்கு சில துஷ்டர்கள் இருக்கிறாங்க. உன் வீட்டாரே உனக்கு சொல்லுங்க, கூட பிறந்ததே சிலர் சத்துருவாக இருக்கும். அதனால எல்லாரையும் சத்துரு பார்க்கிற மாதிரி நீங்க பார்க்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாருக்கும் சத்துருவா மாறவும் செய்யாதீங்க, யாரையும் சத்துருவா சொல்லுங்க நினைக்கவும் செய்யாதீங்க. நீங்க நீங்களா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு போதுமானவரா இருப்பார். சங்கீதம் 7:4. சங்கீதம் 7:4. என்னோடு சமாதானம் பகைஞனின் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி 7:4 நானும் வாசிட்டேன். மறுபடியும் வாசிங்கக்கா சொல்லுங்க. என்னோட சமாதானம் நல்லா கவனிங்க, அது ஒரு வார்த்தை வருது, காரணம் இல்லாமல். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, காரணமே இல்லை ஆனா என்ன செஞ்சாங்க சத்துருவான். பக்கத்துல கை பிடிச்சுங்க. காரணமே இல்லாம கூட சத்துருவான் பாருவாங்க. ஆமே, நேற்று எனக்கோ நல்லா வச்சுக்கணும் அப்படி இப்படின்னாங்க, இன்னைக்கு பெருசா வந்துட்டாங்க, மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. என்னங்க நேற்று நல்லா தான் பேசுனாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ராத்திரி கனவு கண்டிருப்பாங்களோ? யோசிச்சு பாருங்க. நேற்று நல்லா பேசுனவங்க இன்னைக்கு வேற மாதிரி இருக்காங்க. நேற்று ரொம்ப டீப்பா இருந்தவங்க இன்னைக்கு டேஞ்சர் ஆயிட்டாங்க. எப்படிங்க? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், காரணம் இல்லாமல் என் மேல சத்துருவாமானா தாவீது எழுதுகிறான். காரணமே இல்லை, ஏன் ஆண்டவரே? ஆனா நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தா என் சத்துருக்களுக்கு மத்தியிலே நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையணையால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் இப்படியானால் சோதரன் அருமையான தெய்வ பிள்ளைகளே, துஷ்டர்கள் சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்பி நம்மை இல்லாமல் ஆக்க எத்தனிக்கும் போது ஒரு தெய்வ பிள்ளை நீரோடையாகிய தேவனுக்குள்ள தன்னை மறைத்துக் கொண்டார்கள் என்றால் அவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய நேரங்கள்ல நெருக்கம் வரும்போது சில சத்துருக்களா மாறும்போது அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களை பின்தொடர்கிறோம். அவங்களை பின்தொடர், ஏன் என்கிட்ட பேசல, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் மூஞ்ச திருப்பிக்கிட்டீங்க? சிலர் பாருங்க, நம்மளை கண்டாலே ஓடிடுவாங்க, நம்மள்ட்ட ஒட்டவே மாட்டாங்க. அது ஜெபிக்கிற பிள்ளைகளோட மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்க. ஏங்க ஜெபிக்கிறவங்களோட ஒட்டினா அப்புறம் அவங்க தப்பு பண்ண முடியாதுல்ல. அன்னைக்கு ஒரு பிரதருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அவருக்கு சொந்த ஊர் கீழத்தாயிப்பட்டி ஊர் சொல்லிட்டேன். அவருக்கு ஜோமன் சோதரம் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஆசு பாவம் ரொம்ப கட்டாயப்படுத்தி தலை அமுக்கி உடம்பெல்லாம் அமுக்குறாரு. ஆனா அந்த கை மட்டும் முங்கவே மாட்டேங்குது.
இந்த கை மட்டும் சொல்லுங்க. அவரும் வெள்ளனை குட்டிலாம் அடிச்சு பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல, விட்டுட்டார். இப்ப ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்த பிறகு என்ன கதை, ஞானஸ்தானத்துக்கு பண்ணும்போது எல்லாரும் உட்காண்டமா, அந்த கை மட்டும் உங்களையே. அப்ப அவர் சொன்னாரு, ஒருத்தர் வெட்ட வேண்டியது, இந்த கை முங்கிச்சுன்னா அவன் என்ன செய்ய முடியாது, சொல்லுங்க, வெட்ட முடியாது. அதனால அதை மட்டும் முக்களுக்கு விடல பாஸ்டர். நீங்க தான் நீங்க ரொம்ப அமைக்க பார்த்தீங்களே, நான் தான் விவரமா உள்ள விடல. என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு சிலருடைய வாழ்வில் இருக்கிற வஞ்சகம், சிலருடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் வைத்திருக்கிறோம். ஆனால் தேவன் அவருடைய பிரசன்னத்தை நமக்குள்ளே அனுப்பி அவருடைய பிரசன்னத்தினால நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரேயா சொல்லுகிறேன். இந்த மான் துஷ்ட மிருகங்களுக்கு தப்பித்து ஓடி நீரோடைகளை கண்டபோது ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு, ஒரு பெரிய வாஞ்சையோடு அந்த நீரோடைக்குள்ளே தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். தேவனுடைய நீரோடைக்குள்ள ஒரு தேவ பிள்ளை வந்துட்டாங்கன்னா, திறக்கப்பட்ட ஊற்றுக்குள்ள ஒரு தேவ பிள்ளைகள் வந்துட்டாங்கன்னா, எந்த சத்துருவாலும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. கரமுயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளை உனக்கு எதிராக காரியங்கள் எழுப்பலாம், ஆனால் அது உன்னை மேற்கொள்ளலாம், உன்னை மேற்கொள்ளலாம். ஆசிரியர்கள் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 15:20. அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டான். வேதம் சொல்லி உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். எது வரைக்கும் யுத்தம் இருக்கும்? சாகுற வரைக்கும் யுத்தம் இருக்கதான் செய்யும். ராமே சொல்லுங்க. அடுத்து இயேசுவுடைய வருகை வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும்? யுத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா யுத்தத்துல நீங்க தோக்க மாட்டீங்க. பக்கத்துல சொல்லுங்க, யுத்தத்துல நீங்க தோக்க மாட்டீங்க. ஏன்? சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோட சேனைக்கு அதிபதி இருக்கிறார், சேனைகளை நடத்துகிறவர் இருக்கிறார். அவர் யுத்தங்களை பொறுப்படுத்துகிறார். இப்போ ஒரு பிள்ளை தங்க பெற்றோரோட ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு நாய் வேகமா புடைச்சிட்டு அந்த பிள்ளையை கடிக்க வருது. கடிச்சிருமா அது? சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க. அவங்க அப்பா ஒரு சவுண்ட் விடுவாரு, நாய் அலறடிச்சு ஓடி. ஆமென் சொல்லுங்க. நம்ம அப்பா கடிச்சிட்டாருன்னா ஒண்ணுக்காரு. எப்போ கடிச்சிப்பா தெரியுமா? நீங்க அவரோட இருந்தா, நீங்க நீரோடைக்குள்ள மாறினதுக்கு உங்களை விட்டு கொடுத்தார். திறக்கப்பட்ட ஊற்று இருக்கிற இடத்துலதான் நீரோடை இருக்கும். ஊற்று இருக்கிற இடத்திலே தான் நீரோடை இருக்கும். அந்த நீரோடையில யார் தன்னை மறைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு துஷ்டர்கள் சேதப்படுத்தாத ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருவார். கனமுயர்ந்து ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவதாக நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். நியாயாதிபதிகள் 15:19. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார், அதில் இருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்த, அவன் பிழைத்தான். அல்லேலூயா. மூன்றாவதாக சிம்சோன் ஒரு தாழை எலும்பால் 1000 பேரை கொண்டு விட்டான். எதனால சொல்லுங்க எல்லாரும்? தாடனா எது? சாப்பிட்ற இடத்துல பக்கத்துல இருந்தாலும் தாடை. இந்த எலும்பு எவ்வளவு பெருசா இருக்கும்? இதை வச்சு எத்தனை பேரை கொள்றான்? சொல்லுங்க. உன் கையில இருக்கிற எலும்பு முக்கியம் இல்ல, உன் கூட இருக்கிற நான் முக்கியமான. என்ன கொஞ்சம் ஆமைன்னு சொல்லியிருக்கீங்க?
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சோதரம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தாமஸ் ஒரு தம்பி இருந்தான், என் கூட படித்தவன். அவன் ரொம்ப நாள் கழிச்சு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஊழியத்தில் ஜேம்ஸ் ஊழியத்தில் பீகாரில் போய் அவன் மிஷினரியாக கடந்து போனான். மிஷினரியாக கடந்து போன போது அவனை நேபாளில் போட்டான். நேபாளில் சோதர ட்ரைனிங் முடிஞ்சு நேபாளில் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆரம்ப ஊழியம் எப்படி அப்படின்னா, ஒரு சோதரம் போவாங்க, ஒரு உச்சத்தில் அப்படியே ரவுண்ட் பண்ணி உட்காருவாங்க. அவங்க தபேலா அது இதெல்லாம் அடித்து பாட்டு பாடுவாங்க, ஏசப்பாவை அறிவிப்பாங்க. அந்த தபேலா அப்படி அடித்த உடனே அங்கே உள்ளவங்கலாம் ரொம்ப ரசிப்பாங்க இசைகளை. அதனால அவங்க வந்து உட்கார்ந்தோடனே அவங்களுக்கு என்ன சொல்றது, ஏசப்பாவை சொல்லுவாங்க. அப்படி ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஜனங்கள்லாம் ரொம்ப கூடிட்டாங்க. அன்னைக்கு அந்த பகுதியில் உள்ள முக்கியமான ஒரு எம்எல்ஏ என்ன செய்யறாருன்னா, அந்த பாதையில வர்றாரு. போலீஸ்காரங்க ரோட்டை அனுப்பிட்டு இருக்காங்க, சரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட்டம் கூடி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இயேசுவை சொல்றதுனால யாரும் போக மாட்டேங்காங்க. உடனே போலீஸ்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. அப்படி ஜெயில போடும்போது போலீஸ்காரரை பார்த்து இவர் சொல்லியிருக்காரு, நீர் எங்களை உள்ள கொண்டு போடுவீரு, அவர் எங்களை வெளியே விட்டுருவார். யார் வெளியே விட்டுருவா? ஏசப்பா எங்களை வெளியே கொண்டு வந்துருவார். அவருக்கு பயங்கர கோபம் வந்து, எஸ்ஐ நான் உள்ள போடுவேன், உடனே வெளியே ஏச விட்டுருவாரோ அப்படின்னு கொண்டு போய் பூட்டி சாவி ஒரு முக்கியமான இடத்துல வச்சுட்டு போயிட்டார். அவர் மறுபடியும் அந்த லைனை சரி பண்றதுக்கு போயிட்டார். போனா அந்த எம்எல்ஏ வர்றதுனால டிஎஸ்பி வந்துட்டாருங்க. டிஎஸ்பி வந்தா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மிஷினரிகள்லாம் உள்ள உட்காந்து அவன் ஜோரா கேட்டாவேனா எல்லாத்தையும் உள்ள விரிச்சு அவன் உட்காந்து பாட ஆரம்பிச்சான். அவன் பாட்டு ஆரம்பிச்ச உடனே இப்ப டிஎஸ்பி உள்ள வராரு. உள்ள அவ்வளவு சபை நடந்துட்டு, உள்ள பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கைதிகள் மற்றவங்க எல்லாம் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்னடா இது இருக்குது, காவல் நிலையமா வேற என்னதுமா, யாரடா கொண்டு உள்ள வச்சீங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அவங்க டோலாக்கு எல்லாம் போட்டு அடிச்சு குமரிட்டு இருக்காங்க. இவங்களை யாரா உள்ள கொண்டு போட்டா அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்றாரு, யாரு எஸ்ஐ கொண்டு உள்ள அடிச்சு போயிட்டாரு. இப்ப டிஎஸ்பி வந்து கேட்காரு, யார் இவங்க கொண்டு உள்ள விட்டா? எஸ்ஐ சார் தான் யார் கொண்டு உள்ள விட்டாங்க, வெளியிடா அப்படின்னா. உடனே அவன் ஜாவி உள்ள திறந்து என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டான். இவங்க எல்லாரும் மறுவிட்டு இன்னொரு உச்சத்தில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எஸ்ஐ அந்த பாதைக்கு வந்திருக்கிறாரு, அங்க உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. நான் உள்ள கொண்டு போட்டா யாரும் அவனை வெளியே விட்டது, உங்க டிஎஸ்பி தான் எங்களை போக சொன்னாங்க. அப்போ எங்க டிஎஸ்பி உங்களை போச்சு விட்டாரா, அப்ப நீ சொல்றது நல்லதாதான் இருக்கும், நல்லா சொல்றான் அப்படின்னு போயிட்டேன். நல்ல சொல்லுங்க. அவன் இன்னொன்னு சொன்னான், என்னன்னா அன்னைக்கு எம்எல்ஏ கூட்டத்துல அந்த ஸ்டேஜுக்கு இவங்களெல்லாம் கூட்டு போய் நீங்க முன்னாள் உட்காந்து பாடுங்கடாங்க. இன்னும் கொஞ்சம் அழகியா வந்து சான்ஸ் நமக்கு கிடைக்கிறாங்க, கிடைக்க முடியல. இவங்களை கொண்டு போய் வச்சோடனே அவன் நல்லா பாட்டு பாடி நேபாள் பாசையில் அடிச்சு ஏசு சொல்லிட்டாங்க. அப்புறம் எம்எல்ஏ வந்து அவருக்கு டைம் போயிடுச்சு. அவருக்கு கொஞ்ச நேரம் எல்லாரும் வாங்க பாட்டு போயிட்டாங்க. பாருங்க தேவனுடைய இது போயிடுச்சு. ஆண்டவர் நமக்கு எதிராக எழுதுகிற காரியங்களை நம்மோடு இருந்து கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக. அந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு காலை எழுப்பாலே அவன் 1000 பேரை கொண்டுட்டான். 1000 பேரை கொள்ள. ஆனா இப்ப அவனுக்கு தாகம் வந்து குடிக்கிறது என்னல்ல, தண்ணினா அவன் சாக போகிற ஒரு நிலைக்கு இருக்கிறான். அப்பதான் அழுத ஆளுநர் தந்தவரே, இப்படிதான் என் கையால நீங்க கொண்டீங்க, ஜெயம் எடுத்து வச்சீங்க, ஜெயம் எடுத்தும் நான் என்ன செய்ய முடியல, உயிரோட வாழ முடியாது போல, நான் செத்துருவே போல அப்படின்னு அழும்போது கர்த்தர் பள்ளத்தை என்ன கொடுத்து பைபிள் வாசிக்கிற வசனம் 15-19.
லேகியில் உள்ள பள்ளத்தை விளக்க பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப கட்னார்பட்டியில ஒரு பள்ளம், சரியா, யாரோ தோண்டின ஒரு குழி கிடக்கு. அந்த குழியில திடீர்னு என்ன வருது சொல்லுங்க, தண்ணீர் வருது. நீங்களாம் என்ன செய்வீங்க? அது வந்துட்டு போட்டு அப்படின்னு போயிருவீங்களா? எல்லாரும் போய் பார்ப்போம். பார்த்த உடனே என்ன ஆகும்? டிவி சேனல்லாம் வரும். பூமியில திடீர்னு என்ன வருதுங்க சொல்லுங்க, தண்ணீர் வருது சொல்றோம். அப்போ டிவி சேனல்லாம் போகும், வேகமா வைரல் ஆகும். அநேக இடத்துக்கு போய் அநேகம் ஒரு கட்னார்பட்டி டூரிஸ்ட் ஏரியாவை மாறி. அலேலியா சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அவன் தேவன் பள்ளத்தை பிளக்க பண்ணினான், தண்ணீர் புறப்பட்டு வந்த. நீங்க உங்க வாழ்க்கையில வறண்டு போயிட்டீங்களா? இனி வாய்ப்பே இல்லைங்கிற சூழல் வந்து விட்டதா? வேதம் சொல்லுகிறது, அன்னைக்கு சிம்சோனுக்கு பள்ளத்தை பிளக்க பண்ணி தண்ணீரை கொடுத்தவர் இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறார். அவர் திறக்கப்பட்ட ஊற்று என்று வேதம் சொல்லுகிறது. கருமையானவர்களே, செத்து போன, செயலற்று போன அந்த நிலையிலே அந்த தண்ணீரை குடித்த போது பைபிள் சொல்லுகிறது, அவன் உயிர் திரும்ப வந்த. ஒரு ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அவன் உயிர், எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப வந்தது. சத்தமா சொல்லுங்க, அவன் உயிர். அல்லேலூயா. ஜீவ தண்ணீரை குடித்த போது, அப்படியானால் செயலற்று போன, முடங்கி போன, இனி இந்த உறுப்பு செயல்படாது என்று மருத்துவம் சொன்ன, மருந்து வேலை செய்ய மறுத்து போன நிலையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆமென். சத்தமாய் ஒரு ஆமென். உங்க வாழ்க்கையில கருமையான தேவனுடைய பிள்ளையே, மேல தாயார் சாட்சி நாங்க பார்த்தீங்களா, கண் இழந்து விட்டார்கள். ஆனால் ஜெபத்துல கர்த்தர் ஒரு கண்ணை திறந்திருக்கிறார், மறு கண்ணையும் திறக்க வைப்பார். கர்த்தரால் அது ஆகும், கர்த்தரால் அது ஆகும். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில செயலற்று போனதை செயல்பட வைக்க கர்த்தருடைய ஊற்று அது திறக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற. கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்புவீர்களானால் சுதந்திரம் வாசியுங்கள். 14, 15. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த தண்ணீரை எனக்கு இவன் கேட்கிறா, நான் இதையோட என்னோட வரவே கூடாது, அந்த தண்ணீரை மட்டும் எனக்கு தந்துட்டீங்கன்னா நான் வெளியே வர்றதே இந்த தண்ணி அடிச்சதுக்கு தான் வரேன். யாரையும் பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அந்த வெயில வந்திருக்கிறேன். தயவுசெய்து அந்த தண்ணீரை எனக்கு தந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, அது நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஊற்றுனா என்ன செய்யணும்னா தண்ணி ஊறிக்கிட்டே தான். அல்லேலூயா சொல்லுங்க. எடுக்க செஞ்சுக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க. ஒரு கிணத்துல தண்ணி ஊறுதுன்னா என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? இறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இறைக்க தண்ணீர் என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க. சொல்கிறோம். இறைக்கிற கிணறு தான் ஊறும், இறைக்காத கிணறு நாரும். அப்ப இறைச்சா ஊறும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஊறுறத நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்தா ஊறிக்கிட்டு இருக்கும். உடனே சொல்லுங்க. சிலருக்கு ஆண்டவர் தொழிலை கொடுப்பாரு, சில லட்சங்களையும் கொடுப்பாரு. இவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்கன்னா அதை என்ன செய்யாது? சொல்லுங்க. அதை என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணும்? கொடுக்கணும்.
ஊழியர்களுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சோதரர் இவங்க அவ்வளோத்தையும் கொண்டு போய் பேங்க்ல கொடுக்குறாங்க. தேவப்பிள்ளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள். சோதரம் அப்படியானால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது என்ன? ஒரு தேவப்பிள்ளை தனக்குள்ள ஊற ஊற அதை கர்த்தருக்குன்னு கொடுப்பாங்கன்னா அவங்களை நம்பி கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை வாங்கி கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு செலவழிக்கணும், குடும்பத்துக்கு செலவழிக்கணும் உண்மை. ஆனா கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க செய்யும் போது அதுக்கு பலன் இல்லாமல் போகவே போகாது. கடந்த நாள் கோயம்புத்தூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம். அவங்க இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு புறஜாதி குடும்பத்திலிருந்து, ஒரு குறிப்பிட்ட ஜாதி. அவங்க இந்த ஜாதியிலிருந்து அவங்க வர்றதே பெரிய காரியம். அவங்க கிறிஸ்தவ கல்யாணம் அவங்க ஜாதியோட அவங்க பார்த்ததே இல்லை. ஆனபடினால ஸ்தோத்திரம் எங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த கல்யாணம் நடத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் பெரிய கோடீஸ்வரர், மோட்டார் பம்பு செய்கிறவர். இப்போ என்ன நடந்ததுன்னா, ஸ்தோத்திரம் திருமண காரியம் ஒழுங்காகி முதல் நாள் தான் குடும்பத்தெல்லாம் வர வைக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் உள்ள இருக்காங்க. எவ்வளவு பேர்? 3000 பேர். எல்லாம் பட்டையை கொண்டு தான் வந்தது. அவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு பேருக்கு மத்தியில இயேசுன்னு சொன்னா ஓடி போயிடுவோம். ஆனா இயேசுவை சொல்லணும். எப்படி சொல்ல? ஸ்தோத்திரம் அங்குள்ள பாசத்துலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட்டு வச்சு நீ மதத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. கடைசியில சீட்டு ஏன் மேல விழுந்துச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அவங்களுக்கு இயேசுவை சொல்றதுக்கு ஸ்தோத்திரம் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு நான் நின்றுட்டு இருக்கிறேன். அப்படி நிற்கும் போது தேவன் நடத்தி சில பாட்ட பாடி இயேசுவின் அன்பை சொல்லி அவங்களுக்கு தாலி எடுத்து கையில கொடுத்து கட்ட வச்சாச்சு. இப்ப அந்த நான் வந்த பிறகு அந்த சகோதரர் சொன்னாரு, எங்க குடும்பத்தில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க, அவரை எங்கிருந்து பிடிச்சிட்டு வந்த அவ்வளவு அழகா நடத்தினாரு. அவர் பேச பேச புரியுதா? என் கல்யாண தெய்வ பிள்ளைகளே, அவங்க அப்படி சொன்னதா அவர் சொன்னார். நான் அவங்களோட நான் போன் நம்பர் தானே போன் பண்ணிக்காரு. அல்லேலூயா. சோதரம் இன்னொரு காரியம் அதுதான் நான் பாடுறேன். அதில் நிறைய ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. எல்லா ஊழியக்காரர்களும் நம்ம கல்யாணம் எடுத்து கவர் கொடுக்கறதா பார்த்துருக்கோம். அவர் எல்லாத்துக்கும் கவர் கொடுத்தார். ஹலோ இருக்கீங்களா? ஆமே. என் கவரை திறந்து பார்த்து 20,000 இருந்துச்சு. ஓஹோ. நான் அவரோட யோசித்து பார்த்தேன், எல்லாருக்கும் எவ்வளவு விட்டாங்க எனக்கு தெரியாது. நீங்க உங்க வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு நான் கேட்டேன், எதுக்கு கல்யாணத்துக்குலாம் கவர்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, நம்ம மாடலா இருப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரங்க வந்தவங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, வெறுமையா போகவே கூடாது. உங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் வர்றான் அப்படின்னா அவனுக்கு நீங்க உங்களால் முடிஞ்சதை கடன் வாங்கி செஞ்சுடாது. நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, கடன் வாங்கி செய்யக்கூடாது. உங்களுக்கு இருக்கிறத கர்த்தருக்கு சந்தோஷமா கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. கடன் வாங்கி ஊழியம் செய்யற மாதிரி கேகே டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஆள் கிடையாது. சீட்டு போடுவாங்க, 20 லட்சம் ரூபாய் சீட்டு போடுவாங்க. ஒரே குடும்பம் கன்வென்ஷன் நடத்துவாங்க. எவ்வளவுக்கு? 20 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டு என்ன நடத்துவாங்க சொல்லுங்க. நம்ம சீட்டு போட்டு காரை வாங்குவோமா, வீட்டை கட்டுவோமா, பிள்ளைய கரை சேர்ப்போமா, இப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனா அவங்க அப்படி செய்வாங்க. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஊறுகிற ஊற்று உங்களுக்கு திறக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்றால் அது கர்த்தருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இப்ப அந்த ஸ்திரியை பார்த்த ஆண்டவர் சொன்னார், தாகம் எடுக்காத தண்ணி, யாரையுமே பார்க்க விரும்பாதவள். இப்ப ஏசப்பா அவளை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க. சம்பவம் நமக்கு தெரியும். 29ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 4:29.
நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துவனோ. யாரையுமே பார்க்காதவா இப்ப அவளுக்குள்ள அந்த ஊற்று ஓட தொடங்கின போது ஓடி போய் ஜனங்களை பார்த்து பேசுறான். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்டவங்க தெரியுமா? செத்தா கூட உன் வீட்டு வாசப்படியில அதோ சிலருக்கு சொல்லிட்டீங்களா நீங்க? என்கிட்ட ஒரு போன் உனக்கு வந்தா அவர் என்ன கேளு. இல்லைங்க, நம்ம யாருக்கையும் கசப்பா இருக்க கூடாது. எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு இருதயம் ஏசப்பாவுக்கு இருந்தது, எனக்கும் இருக்கவே. சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் அன்பா இருங்க, எல்லாத்தையும் ஐக்கியமா இருக்காங்க. சொல்லுங்க, எல்லாத்தையும் எல்லாத்தையும் அன்பா இருங்க, எல்லாத்தையும் ஐக்கியமா இருக்காதீங்க. அப்படின்னு என்ன பிரதர்? அப்படின்னா என்னதுங்க? எல்லாரும் பார்த்து உங்களுக்கு பேசுறா சொல்றதுக்கு என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். சிலரை பார்த்தாலும் இவருக்கு பேசுவா, அப்படி போகக்கூடாது. எல்லாத்தையும் பேசுறா சொல்லணும், எல்லாத்தையும் ரொம்ப கொஞ்சி கொலாவ கூடாது. ஆமென் சொல்லுங்க. டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும், டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, யார்கிட்ட என்ன பேசணும், அவர்தான் நமக்கு ஞானம் தரான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் செபிக்கலாம். அதே யோவான் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு மனிதன் திறக்கப்பட்ட ஊற்றண்டை வரும்போது நடக்கிறது என்ன தெரியுமா? யாரெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சாலும் அவங்களுக்கு நான் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறான், அவர்களை இயேசுவண்டை கொண்டு வருகிறான். இப்ப அவங்களாம் சொல்றாங்க, அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம். ஆமென் சொல்லுங்க. அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அநேக இயேசப்பா மேல விசுவாசம் வைத்தார், விசுவாசம் வைத்தார். எங்க வார்த்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறீங்க, கல்லூரியில படிக்கிறீங்க, நல்லது. உங்க பெற்றோர் உங்களை எவ்வளவு சூழலை மத்தியில படிக்க வைக்கிறாங்கிறத புரிந்து கொள்ளுங்க. நேற்று ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நான் செய்தி கொடுக்க போயிருந்தேன். ஒரு ஊர்ல 4:30 செய்தி கொடுத்து முடிச்சுட்டு இன்னொரு ஊருக்கு நான் செய்தி கொடுக்க போனேன். அந்த செய்தி கொடுத்து முடிச்சுட்டு நான் கிளம்பும் போது ஒரு வயதான தகப்பனார் வந்து சொன்னார், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அவருக்கு ஒரே மகள், கோயம்புத்தூர்ல நல்ல வசதியா இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த தகப்பனார் சொன்னார், என் பிள்ளை மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டா பேத்தி, இப்ப அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறாங்க. ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிக்க போகிறாள். அதுக்கு 20 லட்சம் ரூபாய் செலவாகும். எவ்வளவு செலவாகும்? பொம்பளை பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கீங்க, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு காலேஜில் சேர்ந்து அன்னைக்கு ஒரு 24 வயசு ஆகிடுச்சு, என்ன செய்ய போறீங்க என்று நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ பொம்பளை பிள்ளைங்க நல்லா சொல்லுவீராயா அப்படின்னு நினைக்கிறாதீங்க, நமக்கு தேவையான படிப்பு போதும். ராமேன்னு சொல்லுங்க, ராமேன்னு சொல்லுங்க. இன்னொரு வயதுனா நீங்க நிறைய படிச்சீங்கன்னா அதை படிச்சுக்கெல்லாம் வேலை வாங்கணும். அதுக்கு எங்கேயும் கவலைப்படுறீங்க, அது கஷ்டப்பட மாட்டேன், இல்லையா விசுவாசத்தை சொல்றீங்க அப்படிங்களோ. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் கிறிஸ்துவத்தில் தான் இருக்கு, நிறைய டைவர்ஸ் எதுதான் இருக்குது சொல்லுங்க. எதனால? எதனால? ஒன்று படிப்பு, 2 ஈகோ. நாங்க உங்களுக்கு ஒன்று குறைச்சலாம் நினைச்சீங்க, சம்பளம் வாங்கல. தெய்வ பிள்ளையே நல்லா புரிஞ்சுக்கிங்க, பிள்ளைங்களை படிக்க வைங்க. மாஸ்டர் டிகிரி வேற படிக்க வைங்க, பிள்ளைங்க நல்ல வேலை பார்க்கணும்.
ஆனால் அந்த குடும்பம் சந்தோஷமாய் மாற வேண்டும். கல்வியை சொல்லுங்க. அவர் சொன்னாரு, அந்த வீட்டை 20 லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்சு எழுதி போறாங்களாம். நான் சொன்னேன், அப்படி செய்யவே கூடாது. பிள்ளைகள் எதிர்காலம் இருக்குது, இப்பவே அடகு வச்சுட்டாங்கன்னா பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு என்ன செய்வாங்க? நீங்களாவது கொஞ்சம் போன் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னா. எனக்கு உண்மையான தெய்வ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. பெற்றோர் பிள்ளைகளுடைய படிப்புக்காக லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் அதை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். பிள்ளைகளே, பெற்றோர் உங்களை நம்புகிறார்கள். நீங்க நம்பிக்கை துரோகம் செய்திடவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க திறக்கப்பட்ட ஊற்றல்ல இருப்பீர்களானால் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். நீங்கள் மற்றவர்கள் இயேசுவை வருவதற்கு காரணமாய் இருப்பீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கிரியை செய்வார். ஆமென். பெற்றோரை உங்க பிள்ளைகள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்காதீங்க. ஹலோ பெற்றோரே, உங்க பிள்ளைகள் சொல்லுங்க, கேட்கறதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்க தான் பாவம் செய்ய வைப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கும் போது அந்த பிள்ளைக்கு அது பிரயோஜனமான பார்க்கறதுக்கு முன்னால ஆண்டவருக்கு அது பிரியமான பாருங்க. இருக்கீங்களா ஐயா? இருக்கீங்களா? ஆமென். எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். ஆனா ஒன்னே ஒண்ணு, நம்முடைய பிள்ளைகள் தடுமாறுவதற்கு நாமே காரணமாய் மாற கூடாது. உங்க வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பார்த்தீர்களா? திறக்கப்பட்ட ஊற்றுதான் உங்களை ஊறுகிற நிலைக்கு கொண்டு வரும். உங்களை அநேக இயேசுவை, உங்கள் வாழ்விலே அநேக இயேசுவை காணத்தக்கதாக உங்களை பயன்படுத்தும். இந்த ஸ்திரீ யாரையுமே பார்க்காதவள், ஆனால் இயேசுவை இவளை அநேகர் காண கர்த்தர் கிருபை செய்தார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பாவத்தையும் அழுக்கையும் நீக்க ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டாய். இன்றைக்கு அந்த திறக்கப்பட்ட ஊற்றினால எனக்கு என்ன நன்மை? ஆகாரி வாழ்விலை அலக்கழிப்புகள் மாறினது. மான் நீரோடையை தன்னை மறைத்துக் கொண்ட போது துஷ்ட கிரியைகளுக்கு, துஷ்ட விலங்குகளுக்கு அது தப்புவிக்கப்பட்டது. இன்றைக்கும் நீங்கள் அந்த திறக்கப்பட்ட ஊற்றத்தை வரும்போதுதான் சத்துருக்களுடைய தந்திரங்களுக்கு, சூழ்ச்சிகளுக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட முடியும். உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருவின் காரியங்கள் வாய்க்காமல் போவதற்கு வேதம் சொல்லுகிறது அல்லவா? உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எப்போ? திறக்கப்பட்ட ஊற்றிலிருந்து புறப்படுகிற நீரோடையிலே நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ளும் போது. மூன்றாவதாக, உனக்கு ஜெயம் வந்திருக்கலாம், நீ வெற்றி வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், ஆனாலும் அந்த திறக்கப்பட்ட ஊற்றினால்தான் உன் காலம் தீர்க்கப்பட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில செயல்படாதவைகளை செயல்பட வைப்பது, உன்னுடைய வாழ்க்கைகளை மறுத்து போனவைகளை மறுபடியும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக வேதம் சொல்லுகிறது. அந்த பிளக்கப்பட்ட பிளக்கப்பட்ட பள்ளத்தாக்கிலிருந்து புறப்பட்ட அந்த நீர் சிம்சோனுக்குள்ளே திரும்ப உயிர் வர செய்தது. உங்க வாழ்க்கையில செத்த நிலைகளை மாற்றுவதற்கு அந்த திறக்கப்பட்ட ஊற்று வல்லமை உள்ளது. கடைசியாக எல்லாம் எதிராக இருந்தாலும், யாரையுமே பார்க்க விருப்பமில்லை என்கிற சூழ்நிலை இருந்தாலும், அந்த திறக்கப்பட்ட ஊற்று இடத்தில் வந்தபோது அந்த திறக்கப்பட்ட ஊற்று அநேகர் இயேசுவை காண்பதற்கு அவளை பயனுள்ளதாய் மாற்றினது. கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள். தேவப்பிள்ளைகளின் ஒரு முக்கியமான நேரம். ஏசப்பா நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
உங்க சென்ற சிதறலுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஏசப்பா திறக்கப்பட்ட ஒரு ஊற்றாக அவர் வெளிப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க அலக்கழிப்பு மாறணும்ல. உங்க பிரயாசத்தினால ஆசீர்வாதம் கிடையாதுங்க. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பினாலதான் ஆசீர்வாதம். ஆண்டவரே, உங்க கைகளை விட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேங்க்யூ. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. உங்க பிரசனைகளை சொல்வது கொஞ்சம் ஜெபிக்கிறோம். இறக்கப்பட்ட எங்களுக்கு தர வேண்டிய நன்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைத்தவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.